ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாதிரி எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப யோசனையோடு நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அங்கே வந்து ஆஃபீஸ் கிளம்புற விஷயமா சொல்லிட்டு அடுத்து குமரனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிற அந்த விஷயமாகவும் பேசுகிறாங்க. காவேரி வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் பேசினதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் கிளம்பிடுறாரு. இப்போ காவேரி நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா மென்டல் ராகினி வராங்க. வழக்கம் போல் பார்த்தோம்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணி பேசி சீக்கிரமாகவே உன் நிம்மதியை கெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து ராகினி போயிடுறாங்க. செம பெரிய இரிட்டேட்டாக தான் இருக்குது. இப்போ காவேரி யோசனையோடு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து விஜய் வந்து குமரனை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரெஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குமரன் முதல்ல வேணான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் பேசி எல்லாம் சமாதானப்படுத்திட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக பேசினதுக்கப்புறம் குமரன் ஒத்துக்கிறாரு. ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நேராக ஹோமுக்கு போய் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ வெண்ணிலாவை பார்த்து பேசுகிறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோலாம் காட்டி கேட்டு பேசும்போது அப்படியே வெண்ணிலா வந்து அப்படியே என்னோட விஜய் அப்படின்லாம் சொல்லி அழுகுறாங்க. அதை கேட்டதுமே காவேரிக்கு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் விஜயும் குமரனையும் காட்டுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் நிறையா செலக்ட் பண்ணி பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 11,000க்கு மேலே பில் வந்துடுது. அதெல்லாம் பார்க்குற குமரன் வந்து அப்படியே பதறி போகிறாரு. இருந்தாலும் விஜய் வந்து அப்படியே பேசி சமாதானப்படுத்தி நீங்கள் அப்புறம் பெரிய ஆக்டர் ஆனதுக்கப்புறம் கோடியில் சம்பளம் வாங்கும்போது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே குமரனும் ஒத்துக்கிறாரு. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தா கங்கா தனியாக டைலர் கடையில் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ரவுடி வந்து கலாட்டா பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா காவேரி வந்துடுறாங்க. வந்து அந்த ரவுடி அங்கேருந்து விரட்டினதுக்கப்புறம் இப்போ காவேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கங்கா கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஜய் ஏற்கனவே வெண்ணிலாவை லவ் பண்ணாங்க. வெண்ணிலா வந்து இப்போ ஹோமில் இருக்காங்க. நான் வெண்ணிலாவை போய் பார்க்கும்போது இப்போயும் பார்த்தா விஜய் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா என்னால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல. அந்த ப்ரொமோவில் சொன்ன எல்லா விஷயமும் இன்றைக்கான எபிசோடில் நடக்குது. இப்போ கங்கா வந்து காவேரிக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி ரொம்பவுமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ஸ்டோரி ரொம்ப சூப்பராக அப்படியே ஜெனூனாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வளவலா கொலன்னு கொண்டு போகலன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோரி டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பவர் ப்ராப்ளமாக இருந்ததுனால என்னால் கரெக்டான டைமுக்கு எபிசோட் போட முடியல. அதுக்காண்டி தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லைன்னா எப்பயுமே ஷார்ப்பான டைமுக்கு அந்த அதாவது 6 மணிக்குன்னா 6:40க்குலாம் ஃபஸ்ட்டு எபிசோட் போட்டுருவேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் மன்னிச்சிங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் நான் வேறு ஏதாவது யோசித்து சீக்கிரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.